வெல்கம் டு முத்தூஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி முத்தூஸ் மினி வேர்ல்ட் சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மந்த்லி பட்ஜெட்டில் பாதி குறையும். நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் அதே டிஃபனை நம்ம அப்படியே பண்ணலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நாம் விலை குறைவாக கிடைக்கிற எல்லா பொருளுமே தரம் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினச்சிட்ருக்கோங்க. இதை எப்படி நான் சொல்கிறேன்னா, நாங்கள் கடை வச்சுருந்தபோது நாங்கள் நிறையா கஸ்டமர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நல்ல பொருட்களாக தேடி அலைஞ்சி வாங்கி விலை கம்மியான ரேட்டில் கொடுத்தோங்க. ஆனால் விலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காகவே இவங்கக்கிட்ட தரம் குறைவாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எங்களை நம்பி இருந்த கஸ்டமருக்காக நாங்கள் அதே குறைவான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற பொருட்களை வச்சு எப்படி டேஸ்ட்டாக அதே டேஸ்ட்டோட நம்ம நல்லா சுத்தமாக ஹெல்த்தியாக நமக்கு தேவையான எல்லா டிஃபன் ரெசிபீஸும் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே செய்யலாங்க. ரேஷன்லங்க புழுங்கல் அரிசி, பச்சரிசி, ரவை, மைதா, ஆயில், துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கோதுமை, ஜீனி எல்லாமே போடுறாங்க. நம்ம ஜீனி எப்பயும் எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நான் அதை பற்றி போடலைங்க. மீதி இருக்கிற பொருட்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஃபன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே நமக்கு இட்லி, தோசை தான் நமக்கு மெயின். அந்த மாவு கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும். இப்போ அந்த இட்லி மாவு எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரேஷனில் உள்ள புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சரிசிலையும் புழுங்கல் அரிசிலையும் அதில் உள்ள கருப்பு அரிசி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதெல்லாம் எடுத்துங்க நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இட்லிக்கு தேவையான அளவுகள் பார்க்கலாங்க. 3 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்துட்டு 2-3 தடவை நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவிங்க. 2-3 தடவை கழுவி அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் நம்ம மாவு ஆட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி உளுந்து எடுத்துக்கோங்க. 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 1 டம்ளர் உளுந்து, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா உளுந்து. இப்போ நம்ம வெளியில் வாங்குகிற உளுந்து வந்து 4க்கு 1 டம்ளர் சேர்ப்போம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா அதோடைய அந்த உளுந்து பொங்குறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க, திறன் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். எப்பயும் போலேயே நீங்கள் 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து உளுந்தோடு சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ஓகே, அரிசியோடனாலும் சரி, எதுலேயும் ஒன்று சேர்த்து ஊற வச்சு நீங்கள் எப்பயும் போலேயே மாவாட்டி நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழித்து இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தப்பம், காரப்பணியாரம், இனிப்பு பணியாரம், இந்த மாதிரி எல்லா ரெசிபியும் நம்ம செய்யலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பச்சரிசியில் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பச்சரிசி வந்துட்டு 1 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா புழுங்கல் அரிசி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு காய வச்சுட்டு மாவாக அரைச்சிக்கோங்க. அப்படி மாவாக அரைச்சி வச்சதுக்கப்புறம் அதில் நம்ம இடியாப்பம், புட்டு, பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, நீர் கொழுக்கட்டை, இந்த அப்படி பல பலகாரங்கள் செஞ்சுக்கலாங்க. நான் என்னென்ன செய்வேனோ அதை தான் சொல்லிகிட்ருக்கேங்க. இப்போ இதை விட உங்களுக்கு நிறையா ரெசிபிஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ பச்சரிசி வச்சு நீங்கள் செய்கிற எல்லா ரெசிபியுமே இதில் ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அடுத்து கோதுமை பார்க்கலாங்க. கோதுமையில் தாங்க நிறைய தூசிகள், அதில் இருக்கிற தூசிகள் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டுங்க. புடைக்க தெரியும்னா புடைச்சி எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னேன்னா நம்ம தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவி நிறைய தண்ணி ஊற்றி வச்சோன்னா மேலே அந்த தூசியெல்லாம் மிதக்குங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து மாவாக திரிச்சிட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி, பூரி, நம்ம கோதுமை மாவில் என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே செஞ்சுக்கலாங்க. இதில் வந்து நம்ம சுண்டைக்கடலை சேர்த்து அரைச்சிட்டோம்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க.
நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்கிருவேங்க. இதே கோதுமையை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டுங்க, வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் வந்து ரவை மாதிரி உடச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம கோதுமை உப்புமா அந்த மாதிரி நிறையா டிஃபன் ஐட்டம் செய்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரவை பற்றி பார்க்க போகிறோங்க. ரவையை வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறங்க நல்ல வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வடைச்சட்டியில் ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டுங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம இதில் ரவா இட்லி, ரவா தோசை, கோதுமை பாதி ரவை பாதி மிக்ஸ் பண்ணி தோசை, இந்த மாதிரி 3 டிஃபன் ஐட்டம் நான் பண்ணுவேங்க. மைதா ரவை மிக்ஸ் பண்ணி, கோதுமை ரவை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யலாம்லங்க. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மைதா பார்க்கலாங்க. மைதா வந்துட்டுங்க லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மைதா எடுத்து வச்சிட்டோம்னா அதில் புரோட்டா, பப்ஸு, சோமாஸ் இந்த மாதிரி ரெசிப்பியும் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது செஞ்சுக்கலாங்க. நான் இந்த 3 விஷயங்கள் மட்டும்தாங்க செய்வேன். மைதா ரவை மிக்ஸ் பண்ணி நம்ம அப்பம் சுடலாங்க. இப்படி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ரெசிபிஸ் இருக்கும்ல, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து துவரம்பருப்பு பார்க்க போகிறோங்க. துவரம்பருப்பு நம்ம சாம்பாருக்கு நிறையா யூஸ் பண்ணுவோம். இது நல்லா சுத்தமாக தாங்க வருது. நீங்கள் ஒரு தடவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா எந்த பொருளாக இருந்தாலும் எல்லாமே வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வண்டெல்லாம் வராதுங்க. அப்படி உங்களுக்கு வண்டு வருன்ற பயம் இருந்துச்சுன்னா அதில் வத்தலோ வசம்பு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு வசம்பு போட்டு வச்சோன்னா வண்டு எதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த துவரம்பருப்பை வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. சாம்பாருக்கு நான் வந்துட்டு சாம்பாருக்கு இது ஒரு 100 கிராம் எடுத்தேன்னா சிறுபருப்புன்னு சொல்கிறேன், பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து தான் நான் சாம்பார் வைப்பேங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம துவரம்பருப்பில் நம்ம சட்னி பண்ணலாம், உருண்டை குழம்பு வைக்கலாம், இட்லி பொடி பண்ணும்போது நம்ம உளுந்தும் இதையும் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம், சேர்ந்து இட்லி பொடியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் பார்க்கலாங்க. எண்ணெய் வந்து இந்த மாதிரி கலரில் தாங்க வரும். இதை வந்துட்டு ஒரு தடவை எங்கள் பக்கத்துட்டம்மா சொல்லியிருந்தாங்க. இந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ண. மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 வெள்ளைப்பூடு எடுத்து தட்டி நம்ம ஆயிலை வந்து காய வச்சுங்க. ஒரு ஹீட் வந்துட்டு நம்ம அந்த ஹீட் பரவும் இல்லையா, ஆவி பறக்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது இதை போட்டுட்டுங்க அப்படியே மூடி வச்சிடலாங்க. கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லைங்க. இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற சட்னி ரெசிபீஸ், குருமா ரெசிபீஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.